எப்படியோ நான் உங்களுக்கு திரும்பவும் கிடைச்சிட்டேன் ஆகாஷ். நீ கிடைச்சிட்ட. அந்த மாயா போனவ இன்னும் நிம்மதி கொடுப்பாலாம் மாட்டாளான்னு தெரியல. அவளை அங்கேயே போட்டு சமாதினா தான் நிம்மதி கிடைக்கும். ஆகாஷ் அவ பாவம் ஆகாஷ். அவ என் முதலாளி வீட்டில் தான் அவளோட பொண்ணு. ஆமாம் ஆமாம், நீ பாவம் பார்த்து என் மூடியே நான் அடிச்சிட்டாவ. எங்கள் அப்பா அம்மாவை கொண்டு என்னுடைய நிம்மதியை குறைச்சிட்டாவ. உனக்கு இன்னும் பாவம் பார்த்து தெரியாவ. இல்லை ஆகாஷ், அவங்க என் முதலாளியோட பொண்ணுன்றதுனால தான் ஆகாஷ். உன் முதலாளி அம்மான்னா நான் என்ன பண்ண முடியாது? ஐயோ சரி ஆகாஷ். கொலை பண்ணுறவள எல்லாம் சும்மா விட முடியாது. தப்பு செஞ்சால் தண்டனை அனுபவிச்சுதான். ஆகாஷ் மகேஷ் ஒரு 3 மாதம் போகட்டும். அவளை ஒரு வழியாக அங்கேயே ஜெயிலில் வச்ச பிறகு நம்ம நிம்மதியாக கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வர. இல்லைன்னா அவள் நிம்மதி கொடுக்க மாட்டா. ஏதாவது சொல்லி மறுபடியும் வந்துடுவா வெளியில். 3 மாதங்களுக்கு பிறகு. ஆகாஷ் எதுக்கு ஆகாஷ் என்ன கூப்பிட்டீங்க? நல்ல நாள் பார்த்து கொடுத்தாரு ஜோசியர். சரி ஆகாஷ். அதனால கல்யாணம் பண்ணிக்கலாம். நாளைக்கே நல்லா இருக்கா நாள். அப்படியா? அதனால நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணி இந்த நாடை விட்டு வெளிநாட்டுக்கு எங்கேயாவது போயிடலாம். இல்லை ஆகாஷ், இதான் என் தாய்நாடு. தாய்நாடு தான். ஆனால் இந்த மாயாவோட தொல்லை இருக்காது. எங்கேயாவது போயிட்டா. ப்ளீஸ் ஆகாஷ். சரி, அப்புறம் பார்ப்போம் அதை பற்றி. இப்போ கல்யாணத்தை ரெடி பண்ணுவோம். ஓகே. ஹலோ ஹாய்ஸ், அடுத்த எபிசோட் வர காத்துருங்க ப்ளீஸ்.